ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம 2 விதமான மயோனஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: பூண்டு, வினிகர், எலுமிச்சை பழம், சுகர், எக், ஆயில், சால்ட். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கக்கூடிய மயோனஸோட வீட்டில் செய்கிறதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ 2வது முட்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துங்க. 1/2 ஸ்பூன் சால்ட், 2 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை மூடி மிக்ஸியை 1ல் வச்சு ஓட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கைவிடாமல் 5 நிமிஷம் ஓட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா மிக்ஸி மோட்டர் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவு நல்லா திக்காக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ மிக்ஸி ஜாரு டாப்பில் இதுமாரி ஹோல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துங்க. அப்படி ஹோல் இல்லைன்னா முடி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஊற்றிக்கலாம். அப்படியே ரன்னிங்லேயே நான் ஆயில் இப்போ சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 300 ml ஆயில் எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி மிக்ஸி போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ எக் மயோனஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எக்லெஸ் மயோனஸ், மிளகுத்தூள், சால்ட், வினிகர், பால், சுகர், ஆயில். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இது 200 ml பால் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துங்க. 1 ஸ்பூன் வினிகர், 1/2 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் மிளகுத்தூள். மிக்ஸி ஜாரை மூடி இப்போ மிக்சியில் ஓட்டிக்கலாம். மிக்ஸியை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கும் நான் 300 ml தான் ஆயில் எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுக்கும் டாப்பில் ஹோல் இருந்ததுன்னா இதேமாரி ஆயில் சேர்த்துங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பால் சேர்க்கும் போதே ஆயில் சேர்த்துக்கலாம். இந்தளவு நல்லா திக்காக இருக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக திக்காக இருக்கணும். இந்தளவு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 10லேருந்து 15 நாள் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்லெஸ் மயோனஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.